அன்பான வாலிபர்களே, சீதனம் எடுக்காம முடிங்கோ. வாழ்க்கையில ஹைர்களை காண்பீங்க. படித்த குர்ஆனையும் ஹதீஸையும் ஷாஹிதாக வைத்து சொல்றேன், வாழ்க்கை பிரகாசிக்கும். வாழ்க்கை பிரகாசிக்கும். வரலாறு படைத்து விட்டு மௌத்தாகுவீங்க. வரலாறு படைத்து விட்டு மௌத்தாகுவீங்க. மிக இறக்கமா சொல்றேன். இவ்வளவு நாள் நான் இதை சொல்ல இல்ல, இன்றைக்கு நான் தெளிவாக சொல்றேன். அந்த விஷயத்துல, சீதனம் வாங்குற விஷயத்துல பெற்றோருக்கு வழிபட வேண்டிய அவசியம் கிடையாது. பெற்றோருக்கு வழிபட வேண்டிய அவசியம் கிடையாது. முடிவு செய்யுங்கோ. இல்ல எடுக்கிறல, இப்படித்தான் முடிப்பேன், இப்படித்தான் முடிப்பேன். அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில வரக்கத்து செய்வான். எனக்கு பேசிக்கொள்ளையிலாது. இரண்டாவது சொல்லுகிறேன், பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், சீதனம் கேட்டு வார மாப்பிளைக்கு பொன் கொடுக்க வேண்டாம். வானம் ஏண்ட புல் அப்படியே வாழ்ந்துட்டு போகட்டும். உங்களோட வீட்டுக்கு ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு மாப்பிளை வந்து மாப்பிளை கிட்ட கொடுப்பீங்களாங்க? கொடுப்பீங்களா? என்ன சொல்லுவீங்க? அந்த வீட்டுல வாழுவதை விடவும் என் வீட்டில் பிரபச்சாரியாகவே வாழ்ந்துட்டு போகட்டுமே. அதே வார்த்தையை சொல்லுங்க, அதே வார்த்தையை சொல்லுங்க. என் குழந்தைகள் வரலாறு படைப்பார்கள். தீன பின்பற்றி தோத்தவங்க யாரும் இல்ல, மனோ இச்சையை பின்பற்றி தோத்தவருடைய 1000 பேருடைய சரித்திரம் சொல்லுவேன். இதை எழுதி வச்சுக்கோங்க. தீன பின்பற்றி தோத்தவங்க யாரும் கிடையாது. மனோ இச்சையை பின்பற்றி தோத்தவருடைய 1000 பேருடைய வரலாறு சொல்லுவேன் உங்களுக்கு. இல்ல, எங்கட பிள்ளைகள் வாழ்ந்துட்டு போகட்டும், பிரபச்சாரிகளாக வாழட்டும், கன்னிகளாகவே வாழட்டும். சுவர்க்கத்து கன்னிகளாக மாறிவிடுவார்கள். சுவர்க்கத்து கன்னிகளாக மாறிவிடுவார்கள். எங்கட பிள்ளைகளுக்கு அல்லாஹ் பொதுவானவன். சாலிஹீன்களை அல்லாஹ் பொறுப்படுத்தியிருக்கிறான். 2 சொல்லிட்டேன். 3வது சொல்லுகின்றேன், அந்த குமரி பெண்களுக்கு, உங்களோட கணவன் ஒரு ஹராத்தை செஞ்சு கொண்டு உங்களுக்கு வாழ்க்கை தருவார் என்றிருந்தால் நிச்சயமாக சொல்லுவேன், அவருக்கு உங்களுக்கு உள்ள வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை இல்ல, நரக வாழ்க்கையாகத்தான் இருக்கும். குடும்ப வாழ்க்கையாக இருக்க மாட்டாது, நரக வாழ்க்கையாகத்தான் இருக்கும். அனுபவிக்க மாட்டீங்க. மிக அன்பாக இறக்கமா சொல்றேன். இதெல்லாம் முடிவாக சொல்லுகின்றேன். இது தீர்ப்பல்ல, முடிவு. அல்லாவுக்கு மாறு செய்து இன்பம் கொண்டாடவா? அல்லாவுக்கு மாறு செய்து சந்தோஷம் உண்டாடவா? 4வது சொல்லுகின்றேன், பள்ளி நிர்வாகத்துக்கும் கண்ணியமான உலமாக்களுக்கும், இந்த இப்படிப்பட்ட திருமணங்களில் நீங்கள் பங்கெடுக்காதீர்கள். எப்படி இங்க பள்ளி வாசல்ல ஒரு இந்து சகோதரி நிக்காஹ் நீங்க எழுதுவீங்களா? சீதனம் ஹராம் என்றீங்க, கைக்கூலி ஹராம் என்றீங்க, அது உலமாக்கள் சை பண்றீங்க, நிர்வாகம் சை பண்ணது, பள்ளி நிரப்பட கொடுத்திருக்கிறீங்க. நாட்டு சட்டத்தில் போம் இருக்குதா? அது இஸ்லாமிய சட்டம் அல்ல, அது ஏதோ அது மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும். அதுல மிக அன்பாக சொல்லுகின்றேன், இதை இல்லாமலாக்க வேண்டா. வெறுமனே பயான் செய்து, வெறுமனே ஹுத்பா ஓதி, வெறுமனே பிரச்சாரங்கள் செய்து மட்டுமல்ல, நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து இதை நடவடிக்கை செய்யணும். 5வது சொல்லுகின்றேன், சமூகத்துக்கு, ஊருக்கு சொல்லுகின்றேன், பிரதேசத்துக்கு சொல்லுகின்றேன், கைக்கூலி வாங்கின வலிமா நான் சாப்பிட மாட்டேன். வேண்டாம். இந்த ஹராத்தை நான் சாப்பிடணுமா? இதுக்கு பேர் வலிமாவா? நடந்தது நடந்து முடிந்து விட்டது. அல்லாஹ் மன்னித்து விட்டான். இருப்பதை பாருங்கள். மிக இறக்கமாக சொல்லுகின்றேன், இவைகளை கொண்டு வாருங்கள். இது கொண்டு வராம அல்லாஹுடைய கருணை எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. இன்னும் எத்தனையோ விடயங்களை சொல்றதுக்கு நான் எழுதிக்கொண்டே வந்தேன், மறந்துடக் கூடாது என்று சொல்லி. ஆனாலும் கடிகாரம் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, வேகமாக ஓடுது. அதனால
மிக அன்பாக சொல்லுகின்றேன், இந்த 5 முடிவையும் முடிவாக இருக்கும். இல்ல நாங்க எடுக்கிறல்ல, நாங்க கொடுக்கிறல்ல, நாங்க எடுக்கிறல்ல, நாங்க கொடுக்கிறல்ல. வாங்கின மாப்பிளைக்கு நான் மனைவியாக போக தயார் இல்ல. வாங்கினாத்துடைய திருமணத்தை நாங்க பங்கெடுக்க மாட்டோம். அதுல வானம் எங்களுக்கு வாங்கினுடைய வலிமா நாங்க சாப்பிட மாட்டோம். எத்தனை நூற்றுக்கணக்கான குமரி பெண்கள் திரைக்கு பின்னால் இருந்து அழுது கொண்டிருக்கிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. நான் ஒன்று சொல்ற கேட்டுக்கோங்க, நான் சும்மா தியரி பேச இல்ல, பிராக்டிகலா பேசுறேன். ஜம்சம் பவுண்டேஷனால நாங்க ஒரு ஊர்ல அன்பானவர்களே தொழுதுட்டு துவா கேட்டா அல்லாஹ் நிச்சயமாக துவாவை கபூல் செய்வான். ஆனா டைம் எடுக்கலாம், டைம் கொஞ்சம் பிந்தலாம். ஹஜ் செஞ்சிருக்கிறது கேட்கிற துவா கபூல் ஆகும், ஆனா கொஞ்சம் பிந்தலாம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் 2 பேருமாக சேர்ந்து ஃபிரௌனுக்கு எதிராக துவா கேட்டாங்க. அந்த துவா கபூல் ஆகிட்டது. ஆனா அதனுடைய ரிசல்ட் வாரத்துக்கு 40 வருஷம் போயிட்டது. எத்தனை வருஷம்? இது குர்ஆன். ரப்பனா திமிஸ், அல்லாஹ்வே இந்த ஃபிரௌனுடைய பணத்தை வெல்த் அழிச்சு போடு யா அல்லாஹ், இவன் அட்டகாசம் செய்றான். யார் துவா கேட்டாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆனா துவா கபூல் ஆகிறதுக்கு எவ்வளவு காலம் போயிட்டு? ஆனா படித்த குர்ஆனையும் ஹதீஸையும் ஷாஹிதாக வைத்து சொல்றேன், ஒரு ஏழையினுடைய கண்ணீரை தொடச்சிட்டு துவா கேளுங்கோ, கை கீழே போகும்போது துவா கபூலாகும். அல்லாஹ்வுக்காக விருப்பமானாமல், அல்லாஹ்வுக்காக விருப்பமானாமல் எத்தனை வீடுகள்ல எத்தனை குமரி பெண்கள், அந்த பெண்ணுடைய தாய் நான் இந்த வாழ்க்கையில பார்த்திருக்கிறது எல்லாம், நான் இந்த வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். ஒரு வீட்டுல சமீபத்தில் 2 வாரங்களுக்கு முன்னால ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முன்னால சம்பவத்தை சொல்றேன். ஒரு விதவை ஒரு உம்மட வீட்டுல வந்து வாழ்றா. அந்த வீட்டுல சின்ன ஒரு வீடு குடிசை. அந்த வீட்டுல இருக்கிறாங்க யாரு தெரியுமா? அவரோட மகன் நிக்கிறாரு. கணவனுக்கு சுகம் இல்ல, 2 அறைகள். மகன் ஒரு ரூம்ல தூங்குறாரு தந்த மனைவியோட. வாப்பக்கு சுகம் இல்ல, வாப்ப ரூம் இருக்கிறா. இந்த வீட்டுக்கு அந்த விதவை பெண் 2 குழந்தைகளோட அந்த வீட்டு கிச்சன்ல குஷின்ல தூங்குறா. 7 வருஷமா தூங்குறா. எத்தனை வருஷம்? அப்ப எப்படியோ இது எங்களுடைய நிறுவனத்துக்கு ஒரு செய்தியாக வந்து அதை படித்து அவர்களுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்துட்டோம். விதவை, 2 குழந்தைகள், மாப்பிள்ளை இல்ல. அவ சொல்றா, எனக்கு ஒரு வாழ்க்கை இதுக்கு பிறகு தேவையில்லை, இந்த 2 புள்ளட வாழ்க்கை தான் என்ற வாழ்க்கை என்ற முடிவுக்கு வந்து அவட கண்ணீர் வீட்டை கட்டி கொடுத்துட்டோம். நான் இந்த தீவுக்கு சொன்னேன், உங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை, அந்த விதவை பெண்ணும் அந்த விதவை பெண்ணுடைய தாய், அவளும் அந்த பெண்ணுடைய தாய் கேட்ட துஆவும் உங்களுக்கு போதும். சரி, நாங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டோம். வீட்டை கொடுத்துட்டு போயிட்டு வந்ததுமே அடுத்த செய்தி என்ன தெரியுமா? அடுத்த செய்தி, அந்த தாய் கோல் போட்டு சொல்றா, பேசிக்கொள்ளலாம் அழுது கொண்டு சொல்றா, 7 வருஷமாக நிக்காஹ் இல்லாம இருந்த என் மகளுக்கு ஒரு நிக்காகம் செட் ஆகிட்டு. வந்து முடித்த மாப்பிள்ளை ஒரு ஏழை, ஒன்றும் கேட்க இல்ல, வீடு அவட வீடு தான். என்ன செய்ய, எனக்கு ஒரு இருப்பிடம் இல்லாத்தினால இருப்பிடம் உள்ள இடத்துல முடிச்சுக் கொள்வோமே என்று சொல்லி நான் முடித்துக் கொண்டுட்டேன். சுப்ஹானல்லாஹ். அவர் சொல்றாரு, ஹஜ்ரத் துஆ செய்யுங்கோ, நான் முதலாவது நாள் ராவே நியத்து வச்சுட்டேன், இந்த வீட்டுக்குரிய காசை நான் ஜம்சமுக்கு திருப்பி தந்துடுவேன். எனக்கு கொஞ்ச நாள் அவகாசம் தாங்கும்.
இதை நீங்க எங்கே எழுதிட வாடம் எனக்கு கைக்கூலியாக தந்தது சொல்லி நான் இதை உங்களுக்கு திருப்பி தந்துடுறேன். அன்பானவர்களே, நாங்க சீதனம் வாங்கிட்டோம், நாங்க ஏக்கர் கணக்கில் கொடுத்துட்டோம், நாங்க வாகனம் கொடுத்துட்டோம். நூற்றுக்கணக்கான பெண்களுடைய இந்த கண்ணீருக்கு மத்தியில எங்கட பிள்ளைகள் சந்தோஷமாக வாழப்போகுதா? ஏண்ட பிள்ளை சந்தோஷமாக வாழணும் என்றா 10 பிள்ளைகளை சந்தோஷமாக வாழ வைப்போம். இப்படி ஒரு துஆ செய்யுங்கோ. இந்த துஆ அது எங்கே நீங்க போக தேவையில்லை, அந்த துஆ கபூல் தான். படித்த குர்ஆனையும் ஹதீஸையும் ஷாஹிதாக வைத்து சொல்றது. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்தால் பள்ளி நிர்வாகம், நம்பிக்கையாளர் சபை, சம்மேளனம் பலவகையான விடயங்களை வேண்டுகோள் வைத்தார்கள். இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் அமையும் என்றிருந்தால் ஒரு நேரம் வந்து இன்ஷா அல்லாஹ் உங்களோட 2 நாள் அல்லது 3 நாள் நின்று இன்ஷா அல்லாஹ் பல விடயங்களை பேசுவதற்கு ஆசைப்படுகிறேன். அது என்ற பொறுப்பு, கடமை. இது ஒரு சிறப்பம்சம் அல்ல, கடமையுணர்வுடன் சொல்லுகின்றேன். செய்வோம், உருவாக்குவோம், வாழ்ந்து காட்டுவோம். ஒரு சமூகத்தை விட்டுவிட்டு போம். அவர்கள் ஒரு நல்ல ஒரு சமூகத்தை விட்டுவிட்டு போகட்டும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக, கபூல் செய்து கொள்வானாக. சந்தர்ப்பத்தை அமைத்து தந்த உங்கள் அனைவர்களுக்கும், குறிப்பாக ஜமியத்துல் உலமாவுக்கும் அதனுடைய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்களுக்கும், பள்ளியினுடைய சம்மேளனம், பொதுப்பள்ளியினுடைய அரசு நிர்வாகி அவர்களுக்கும், நிர்வாக சபைக்கும், இந்த ஜும்மா பள்ளியினுடைய நிர்வாகிகளுக்கும், சம்மேளனத்தினுடைய நிர்வாகத்தவர்களுக்கும், வெளியூர்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர நண்பர்களுக்கும், இவ்வளவு நேரமும் பல சிரமங்களுக்கு மத்தியில் நல்லவைகளை செயல்படுத்திக் கொண்டிருந்த அன்பு சகோதரிகளுக்கும் நல்லவைகள் கிட்ட வேண்டும், அல்லாஹ் நல்லவைகளை நாட வேண்டும், உங்கள் அனைவருடைய வாழ்க்கையும் சிறப்பானதாக அமைய வேண்டும் என்று சொல்லி இறைவனை பிரார்த்தித்தவனாக விடை பெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.